வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பிஜேபி அதிமுக அலையன்ஸுக்காக தான் பிஜேபி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய பண முதலைகள் அமைச்சர்களை நாளைக்கு கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கி பதவி விலக செஞ்சு அவங்களெல்லாம் லாக் பண்ணுறப்ப தான் இவங்களால் உள்ளே நுழைய முடியுங்கிறது தான் அவங்க பிளான். இடியிலேருந்து சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் சம்மன் வர இருக்குது. இந்த டாஸ்மாக் ஊழல் சம்மந்தமாக அவங்க பிரைமரியாக சிஎம் ஃபேமிலியை தான் கை வைக்கிறதா இருக்காங்க. செந்தில் பாலாஜி சொல்லணும்ல, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிட்டா இருந்தாலும் இப்போ சொல்ல வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார அவசரப்படுறீங்க கிளைமேக்ஸுக்கு. ஒன்று, நான் உனக்கும் வேலை பார்க்குறேன். ரெண்டாவது, நான் மட்டும் இங்கே சம்பாதிக்கல, இங்கே பேர் கொல்ல பேர் இருக்கிறான் அப்படின்னு அவர் கை காட்டினது தான் நேரு. செந்தில் பாலாஜி கைது செய்து மந்திரி பதவி இழந்தப்ப முதல்ல சந்தோஷப்பட்டது நேரு தான். இன்னொன்று, அவர் ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலியில் படுத்திருந்தார்ல, அப்போ செத்துட்டானான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரு வீட்டிலேருந்து எதிர்த்து போயிருக்காரு. நேரு ஜூன் மாதத்தில் திமுகவிலிருந்து கைது செய்யப்படக்கூடிய முதல் அமைச்சராக KN நேரு இருப்பார். எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திச்சார்ல, அப்போ அண்ணாமலை எடுங்கன்னு சொன்னார்லாம் நிறையா சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர் அண்ணாமலை எடுங்கலாம் சொல்ல 2 ஃபைல் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபைலு அதில் அண்ணாமலை இவரை பற்றி எந்தெந்த டேட்டில் என்னென்ன திட்டினாருண்ணே தமிழில் எழுதி கீழே ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். தற்கூரினா தற்கூரி அதுதான் தற்கூரின்னு தமிழில் எழுதிட்டு அதில் ஹிந்தியில் ஒரு கெட்ட வார்த்தையை கன்வர்ஷனில் போட்டாங்க டிரான்ஸ்லேஷனில். வேணும்னு அவர் வேணா அமித்ஷா தமிழ்லையா படிக்க போறாரு. எந்தெந்த திமுக அமைச்சர்களோட அண்ணாமலை தொடர்பில் உள்ளார், எந்தெந்த இடத்துல எத்தனை முறை நேரில் சந்திச்சிருக்காரு, உளவுத்துறையில் யாரோ ஒரு ஆஃபீஸர் எடப்பாடிக்கு ரொம்ப சாதகமாக இருக்காரு, அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ ஏன் அவரை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்படி தான் உட்காந்துருப்பாரு. ஸ்டாலின் வராருன்னா கூட தலைவர் வராருங்க அப்படின்னு தான் இப்படி தான் உட்காந்துருப்பாரு. அண்ணாமலை வர்றாருங்க அப்படின்னோட திட்டு தெரிகிறாரு. அதானி தான் செந்தில் பாலாஜியோடைய சோர்ஸ். பிஜேபி கிட்ட திமுகவுக்கே தெரியாது, உளவுத்துறைக்கே தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியாது. போதுமா? அதானிக்கு நிறையா சட்டவிரோதமாக வழக்கு இவர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு அப்படின்னு அண்ணாமலை பேப்பராக அடிச்சு விட்டார்ல வெளியில், ஞாபகம் இருக்குதா? ஏன் தெரியுமா? ஏன்னா இருந்தால் மந்திரியாக தான் இருப்பேன், ஆனால் அந்த ஜெயிலையே கூட மந்திரியாக இருப்பேன், வெளில மந்திரி இல்லாமல் இருக்க மாட்டேன்னு இருந்தவர் இன்னைக்கு ஏன் ராஜினாமா பண்ணுறாருன்னா, செந்தில் பாலாஜி இது தன்னை அதில் தப்பிச்சுக்கிட்டோண்டா, டாஸ்மாக் பிரச்சனைனா நம்மளை இழுக்க மாட்டாங்க, நான் எழுதி வேணாலும் தரேன். பிஜேபி கண்ணசச்சால் நாளைக்கு செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கக்கூடிய 15 சட்டமன்ற உறுப்பினர்களோட தன்னுடைய அதிமுக தாய் கழகத்தில் இணையறதுக்கு தயாராக இருக்கு. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திருச்சி சூர்யா அவர்கள். நீதிமன்றத்தோட நெருக்கடியை தொடர்ந்து அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ராஜினாமா செஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு நெருக்கடி, நீதிமன்றம் நெருக்கடி கொடுத்துச்சா? பெண்கள் விஷயத்துல தப்பா பேசினது ஹைகோர்ட் சூமோட வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. அமைச்சர் பதவியிலேருந்து ஒரு அவப்பேர் ஏற்பட்டுச்சுன்னு தானே தூக்குறாங்க சார். அதாவது ஒரு விஷயம், திமுகவை முதல்ல இப்படி செஞ்சாங்களா அப்படின்னு முதல்ல ஒரு ஆச்சரியப்படணும். ரெண்டாவது விஷயம் பாராட்டணும். என்ன அப்படின்னா, ஒரு மதம் சார்ந்து அந்த மதத்தை இழிவுபடுத்துவத மாதிரி ஒரு கருத்து பேசினதை இப்போ எப்பயுமே, அதாவது நீங்கள் அந்த கூட்டத்தோட இதை பார்த்தீங்களான்னு தெரியல, பேச்சை பொன்முடி அவர்கள் பேசுகிறப்ப திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் மேடையில் இருக்கிறப்ப அவர் முன்னே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு தான் நாளைக்கு அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை நினைவுபடுத்தி அங்கே நடந்ததை தான் சொல்கிறாரு. அது பொன்முடியோட நேரடியான கருத்து கிடையாது. ஓகே, தீகாவில் பேசக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஒரு ஹியூமரஸாக அந்த காமெடியாக அவங்க நாளைக்கு அந்த ஒரு மத எதிர்ப்பு, தெய்வ எதிர்ப்பு, அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் எப்படி நாளைக்கு மதவாதிகளை, அந்த மதம் சார்ந்தவர்களை கேவலப்படுத்துவாங்களோ அதை நகைச்சுவாக அங்கே நடந்ததை தான் இவர் திரும்பி மேடையில் பேசுகிறார். இதை நாளைக்கு திமுக பரவாயில்ல இவங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா தொடர்ச்சியாக திமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, தீபாவளிக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுமாரி தமிழ் புத்தாண்டையும் தையின்னு தான் சொல்கிறாங்களே தவிர சித்திரையில் கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக திமுகவை சித்தரித்து, அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் 80% தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் இந்துக்கள் அப்படின்னு முதலமைச்சர் வேலை தூக்கிட்டு வந்து தான் தேர்தலை சந்தித்தார். அதற்கப்புறமேலு மறுபடியும் திராவிட மாடலும் இதையும் ஒன்றாக்கி
நாங்கள் ஆன்மீக அரசியலும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சேகர் பாபு சட்டமன்றத்தில் பேசின மாதிரி அது ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த தேர்தல் சமயத்தில் மக்களுக்காக இறங்கி வந்தாங்க. மறுபடியும் அந்த ஒரு 4 வருஷம் கவர்மெண்ட்டில் அதை கழட்டி விட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பெருசாக முன்ன அளவுக்கு டேமேஜ் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டோம். கீவீரமணி மாதிரி திகாவை சார்ந்த நிறைய தலைவர்களை எங்களுடைய கட்சி கூட்டங்கள் மேடைகளில் நாங்கள் ஏற்றுறதை நிப்பாட்டிட்டோம். அந்த மத எதிர்ப்பை வந்து நாங்கள் வந்து அதை டைல்யூட் ஆகிட்டோம். அது மாதிரி 1000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். அது மாதிரி முருகர் மாநாடு நடத்தியிருக்கோம். அறுபடை வீடுகளுக்கும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தை வழி நடத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆதரவான ஒரு அரசியல் கட்சியாக தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கிறவங்க இப்போ மறுபடியும் தேர்தல் நெருங்குற சமயத்தில் பொன்முடியோட பேச்சு திமுகவுக்கு ஒரு நெகட்டிவான இமேஜை கொடுக்கும் அப்படிங்கிறதை முதலமைச்சர் உணர்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதில் நம்மளுக்கு மகிழ்ச்சியானது எனக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா, பரவாயில்ல, இந்து மதத்தை கேவலப்படுத்தியிருக்காரு, இதனால் நாளைக்கு தேவையில்லாமல் எலெக்ஷன் சமயத்தில் நம்மளை திரும்பி இந்து மதத்துக்கு விரோதி அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பாங்க. ஏன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வந்தாலும் அப்போ அதோடைய தாய்கழகமும் திக தான், அதே கொள்கை தான். ஆனால் அங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருக்குமே அந்த வந்து கடவுள் மறுப்பு கொள்கை சாயம் கிடையாது. எம்ஜிஆரும் அதை பெருசாக காட்டிக்கல. நீங்கள் ஜெயலலிதா அம்மாவும் பொட்டு வைக்கிறது, கோயிலுக்கு போகிறது, பிராமணாக இருக்கிறது, ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சரி, எடப்பாடி பார்த்தீங்கன்னாலும் அந்த பொட்டு வைக்கிறதுனால அந்த திராவிட கட்சிக்கு அந்த சாயம் கிடையாது. அப்போ மொத்தமாக இந்து மக்களுக்கு எதிர்ப்பானவர்கள்னு திமுகவை பறைசாற்றிடுவாங்களோங்கிற பதட்டத்தில் இன்னொன்று ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லலாம், 2 தடவை கூப்பிட்டு சொல்லலாம், ஓயாமல் இதே வேலையாக இருந்தால் அது நாளைக்கு இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத வெளியில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓசி பஸ் தொடர்ந்து இப்படி ஏதோ ஒன்று பேசி. ஆமாம், அந்த ஒரு ஊராட்சி தலைவருடைய பெண்ணை வந்து சமூகத்தை சொல்லி திட்டினாரு, ஓசி பஸ்னாரு, கவர்னரை வந்து கை காட்டினாரு. அப்புறம் திரும்பி தொடர்ச்சியாக நிறையா பிரச்சனைகள் அவருக்கு. இப்போ ஏற்கனவே கன்விக்ட் ஆகி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு திரும்பி வெளில வந்தோன்னா மந்திரி கொடுக்கறத பற்றி பேசுனீங்களே தவிர பொன்முடிக்கு அமைச்சர் கொடுத்ததை பற்றி பேசுனீங்களா? ஆனால் அது கோர்ட் மூலமாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தண்டனை அறிவிக்கப்பட்டது, தண்டனைக்கு பிறகுதான் பதவி நாளைக்கு ராஜினாமா செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு ஸ்டே தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க திரும்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க, இல்லை அது நாளைக்கு அந்த ஆர்டர் பாஸ் ஆகும், அவங்க தீர்ப்பு நியாயம், அது செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ திரும்பி நீங்கள் பதவியில் இருக்க முடியாது. அதுக்குள்ளார திரும்பி உங்களுக்கு பதவி ஆசை தேவைப்படுகிறது. அப்போ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரப்போ முதலமைச்சர் வந்து ஒன்று கௌதம சிகாமணிக்கு எம்பி வேணுமா, இல்லை பொன்முடிக்கு மந்திரி வேணுமா, நீ மந்திரி ஆகணும்னா எம்பி சீட்டு கேட்காத அப்படின்னப்போ எங்கள் அப்பா மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் வந்து அந்த பதவியை விட்டு கொடுக்குறாரு, எம்பி பதவியை. அதுக்கப்புறம் செஞ்சி மஸ்தானுக்கும் இவருக்கும் இருந்த பிரச்சனைகள், செஞ்சி மஸ்தானுடைய மகன் பதவி பறிக்கப்பட்டது, மருமகன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவருக்கு மந்திரி பதவி போச்சு. அப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு தரப்பில் அடி இருக்கிறதுனால அப்புறம் கௌதம சிகாமணிக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. இப்போ லக்ஷ்மணன் அவர் வந்து அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆனவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, பயங்கரமான வரவேற்பு விழுப்புரத்தில். அதாவது ஒரு 4-5 மணி நேரம் பைபாஸு ஜாம் ஆகிற அளவுக்கு பொன்முடியை மீறி விழுப்புரத்தில் நாளைக்கு ஒரு சின்ன பூண்டு கூட வர முடியாது அப்படின்னு இருந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஆள் முதலமைச்சரோட அனுகிரகத்தோட உதயநிதி ஸ்டாலின் நேரடி தொடர்பில் இருக்கிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டாரு அப்படிங்கிறத அந்த வரவேற்பு அங்கே தொண்டர்கள்ட்ட கொடுத்ததுலேயே அது தெரிஞ்சுது. ஸோ அது வந்து முதலமைச்சருக்கு ஒரு நல்ல ஒரு இக்னிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ விழுப்புரத்தில் பொன்முடியை மீறி நாளைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் பரவாயில்ல, ஆள் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது, நம்ம அதை அறுவடை செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால பொன்முடிக்கு ஃபீஸ் பிடுங்கப்பட்டது. அது ஒரு நல்லதோ உங்கள் அப்பாவுக்கு துணை வச்ச பதவி கிடச்சிருக்கு திருச்சி சிவா அவர்களுக்கு. அதாவது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவரே எதிர்பார்க்கல இது வரும்னு. அது ஏன் உடனே நாளைக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா அவர் திரும்பி வந்து ஏதாவது சமரசம் பண்ணி இல்லை யாரை விட்டாச்சும் பேசி நாளைக்கு திரும்பி அதை வாங்கிடுவார். அது வேக்கண்டாக இருந்தால் தானே நீங்கள் வாங்குவீங்க, அதை யாருக்கோ போட்டுட்டோன்னா நீங்கள் திரும்பி கேட்க முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் நீங்கள் அங்கே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. விழுப்புரத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் இருந்தவர் இந்த தகவலை கேட்ட உடனே நாளைக்கு அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டார் பொன்முடி. இங்கே சிஎம் லோக்கலில் தான் இருக்காரு, ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லை, பார்க்க முடியாதுன்ட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு, எதுக்குன்னா சந்திக்கணும் அப்படின்ட்டு. வந்து வீட்லேயே உட்காந்துருக்காரு 1 மணி நேரமாக. அவங்க வந்து நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அதையும் மீறி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க சந்திக்க விருப்பம் இல்லை, வேணாம், கிளம்ப சொல்லிட்டாங்க, லேட்டாக ஆகுங்கிறாங்க. பரவாயில்ல நான் உட்காந்துருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது வந்து சொல்லக்கூடாதா இத்தாயா? அதாவது இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமேலே முதலமைச்சருடைய மனைவி வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும், இனிமேட்டு அந்த குடியார பையன் வந்தானே எவனா கதவை திறந்து விட்டிக்க, மரியாதை கட்டுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் கட்சிக்காக இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. போய் வேணா சொல்லிட்டு வாங்க துர்கா ஸ்டாலின்கிட்ட. நானா சொன்னேன்? யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. சார் அவர் வந்து சமீப காலமாக அந்த தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகமாக பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா, பிடிக்கல, திமுகவுக்கும் பிடிக்கல. இல்லை பிடிக்கலைங்கிறது ஒன்று, அவர் குடிக்கிறாரு பகலில், அதுதான் பிரச்சனை. அவர் பகல்லையும் குடிக்கிறாரு, மதியமும் குடிக்கிறாரு, சாயங்காலமும் குடிக்கிறாரு, 3 வேளையும் குடிக்கிறாரு. அந்த கேரில் தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் தலைவர் ரோலிங்கில் ஏதாவது பண்ணி விட்டுறாரு. நீங்கள் முதலமைச்சரே அன்னைக்கு பொதுக்குழு விளையாட்டுக்கிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேது, காலைல எழுந்திரிச்சா என்னத்தரா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு முழிக்கிறாங்கிறப்ப கூட அங்கே ஒரே ஒரு கேரக்டர் தான் கையை தட்டி தூக்கம் வர மாட்டேதா சாவரியா அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டால் தான். அதுமாரி அவர் வந்து தன்னிலை மறந்து, சார் நீங்கள் நிறையா பார்த்தீங்களான்னு தெரில, அந்த சேத்து வாரி அவர் ஏதோ ஒரு தடவை அடித்தப்போ கூட அவருடைய ரியாக்ஷன் பாருங்கள். அது வந்து அவர் நியாயமாக யாராக இருந்தாலும் ஒன்று அமைதியாக கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒன்று பொலைட்டாக இறங்கி பேசியிருக்கணும். இல்லை அக்ரஸிவாக என்னடா அவங்ககிட்ட வந்து நின்னா நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா, அசிங்கப்படுத்திங்களான்னு இருக்கணும். அவர் அப்படியே அடி அப்படின்ட்டு அந்த ஒரு நார்மலாக அப்படியே நடந்து போகிறாரு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஹேங் ஓவரில் இருக்கிறாரு தலைவன். எல்லாத்துக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும். அவர் வந்து இந்தப்படி கதவை திறந்துருக்கும், எல்லாம் வெளில 100 பேர் கட்சிக்காரன் நிற்பான். அப்படி கதவு திறந்துருக்கும், இங்கேயே டேபிள் எடுத்து போட்டு பாட்டில் எடுத்து உடச்சி ஊற்றிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டார். என்ன இப்போ கடையில் விற்கிறது தானே வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன், நான் தான் காய்ச்சிட்டா குடிக்கிறேன் அப்படிங்குவார். முக்குளத்தூர்ன்றதுனால உங்கள் தந்தைக்கு வந்து துணை அமைச்சர் பதவி கொடுக்காம இருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தர் முக்குளத்தூரில் இருக்கார் அப்படின்றதுக்காக. ஸோ இல்லை 3 பேர், இப்போயே 3 பேர் ஆகிட்டாங்க. அது என்ன கணக்கில் பண்ணாங்கன்னு தெரியல. 2 பேர் வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க. டிஆர் பாலு வந்து பொருளாளராக இருக்கிறாரு, ஐ பெரியசாமி துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. ஸோ 2 இருக்கிறதுனால தான் முன்னாடி வந்து கேட்டப்பயே அதை காரணமாக சொன்னாங்க. இந்த முறை வந்து உண்மையிலேயே வந்து முக்கியமான எதிர்பார்த்தாரா இல்லை எதிர்பார்க்க சத்தியமாக எதிர்பார்க்கல. அவருக்கு தெரியவும் தெரியல, தகவலும் தெரியல. வேற ஒருத்தவங்க கூப்பிட்டு வாழ்த்து சொன்னப்போ கூட நாளைக்கு என்ன வம்புலுக்குறியா, கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தகவலே தெரியாது. பிரச்சனை எதனால அப்படின்னா, இவர் சந்திச்சிட்டாருன்னா திரும்பி ஏதாவது சமரசம் பண்ணுவாருங்கிறதுக்காக தான் மாற்றினாங்க. சந்திக்க முயற்சி செஞ்சுருக்காரு, சந்திக்க மறுத்துருக்காங்க. அமைச்சரவையிலேருந்து மட்டும் தப்பிச்சுக்கிறேன், கட்சியை பதவி எடுத்ததோடு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும், ஆனால் முதலமைச்சர் வந்து அதுலேருந்து இறங்கி வரத்துக்கு தயாராகல. எதனால அப்படின்னா, இது விட்டுட்டோம் அப்படின்னா இது, ஏன்னா அதிமுக இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த பேச்சு வந்து தேர்தல் வரைக்கும் எடுபடும். அதனால் இது கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் ஆகும். அதனால் வேணவே வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. பொன்முடிக்கு எதிராக எப்படி ஒரு லட்சுமணன் உருவாகிறத திமுக விரும்புதோ, அதே போல் கேனருக்கு எதிராக அன்பில் மகேஷும் திருச்சி சிவாவும் ஒன்று சேர்றத திமுக விரும்புதோ? சார், அதாவது பொதுவாக மாவட்டத்துக்குள்ளார சீனியர் லீடர்ஸுங்க போடுறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். கலைஞர் காலத்தில் இருந்தே சரி, இன்னொருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு அவருக்கு போடவா அப்படின்னு கேட்குறதுங்கிறது இருக்காது. அவங்க கட்சிக்கு உழைச்சிருக்காங்க. நீங்கள் என்ன இப்போ அப்படி பார்த்தால் எங்கள் அப்பாவோட ஜூனியர் தான் நேரு. அவர் வந்து எங்கள் அப்பா மிஸ்ஸாவுக்கு போயிட்டு எமர்ஜென்சிலே மிஸ்ஸாவுக்கு போனவர். இவர் 89 தான் எம்எல்ஏவே ஆகிறார், 86 சேர்மன் ஆகிறாரு, 89 அவர் 86 தான் அவர் லைஃபேன்னு வச்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க காங்கிரஸ் குடும்பம். இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர் கட்சியோட முதன்மை செயலாளர் பதவி 3வது கேட்டகரி தலைவர், அடுத்தது துரைமுருகன் பொதுச் செயலாளர், அடுத்தது டிஆர் பாலு பொருளாளர், இவர் 4வது இடத்துல இருக்கார் முதன்மை செயலாளருங்கிறப்ப, இங்கே எங்கேருந்தோ வந்தவர் நாளைக்கு வந்து அவர் 4வது இடத்துக்கு வரப்போ இது வந்து இவரை வந்து இவருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. இன்னொன்று, மகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் நேரு எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத விட அவர் வந்து முதலமைச்சர் குடும்பத்தின் விசுவாசியாக தன்னை பிரதிபலித்து, உதயநிதியின் நண்பனாக பிரதிபலித்து தான் இந்த அடையாளத்தையும் இந்த பதவியும் அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட டைரெக்டாக எடுக்க மாட்டார். இப்போ சார் ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன், நீங்கள் தான் மகேஷ் வந்து எங்கள் அப்பாவுக்கு பதவி கொடுத்தனால சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவருக்கே வருத்தம் தான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது. அதுமாரி அவங்களோட மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாரையுமே போய் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அன்பில் மகேஷ் ஆர்டர் போட்டாரா? 2 மாவட்டத்தும் நேரு டீமு இது வரைக்கும் இந்த நான் பேட்டி கொடுக்க எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன எங்கள் அப்பாவுக்கு பதவி போட்டு ஒரு 20 நாள் இருக்குமா, 20 நாளாகவே நேரு ஒரு தடவை கூட எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலை. ஓகே, அதே மாதிரி மகேஷ் வந்து ரெண்டு மாவட்டத்துமே, நேரு மாவட்டமும் சரி மகேஷ் மாவட்டமும் எந்த நிர்வாகிகளும் அவரை போய் பார்க்க மகேஷும் வாழ்த்து சொல்லலை. அதாவது அன்பில் மகேஷ் வந்தார் வீட்டுக்கு, எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னா உடனே அதை பெரிய தியாகி மாதிரி பேசுவாங்க. எங்கள் அப்பா ஊரில் இருக்கிற எல்லா தலைவர்கள் சிலைக்கும் மரியாதை செலுத்தினார், அப்போ அன்பில் தர்மலிங்கம் சிலைக்கும் மாலை போட்டார்.
இவங்க தாத்தாவுக்கு மரியாதை செலுத்தினதுனால எங்கள் தாத்தாவுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க, அதனால் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், மற்றபடி மாவட்டத்தில் யாரும் போக வேணாம் அப்படின்னு வெளிப்படையாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 2 பேருமே விரும்பலையா? 2 பேர் நேருவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அது அவர் பேசாதப்பே தெரியுது. ஆனால் அவர் தரப்புல நான் பேசினப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் முதன்மை செயலாளர், நான் துணை பொதுச் செயலாளருக்கு மேலே தானே இருக்கிறேன், அப்போ உங்கள் அப்பா வந்து என்னைய பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவரோடைய பேச்சு இருக்கு. அது அவர் வந்து நேரில் பார்க்கணுங்கிறது இல்லை, ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம், அதை ஏன் நேரு சொல்ல மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அன்பில் தர்மலிங்க சிலைக்கு மாலை போட்டதுனால அன்பில் மகேஷ் வீட்டுக்கு வந்தாரே தவிர, ஆனால் மகிழ்ச்சியோட அன்பில் மகேஷ் வீட்டுக்கு வந்தாரான்னா அது கிடையாது. இன்னொன்று இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்கள் அப்பாவை மெனக்கட்டு நீங்கள் சண்டைக்கு அனுப்பணும்னு நினச்சாலும் அவர் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். இந்த பஞ்சாயத்தே வேடாண்டா, ஃப்ளைட் ஏறணுமா நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு போயிடுவார். ஸோ அதனால் அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அரசியலுக்குள்ளார அவர் சிக்கவே மாட்டார். இவருக்கு பதவியை கொடுத்து நேருவை எதுக்கவோ இல்லை மகேஷும் எங்கள் அப்பாவும் கை கோர்க்கறதுக்கோ உண்டான சூழ்நிலைகள்லாம் கிடையாது. ஒரு பக்கம் துணை பொதுச் செயலர் பதவி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து வீட்டை தாக்கினவங்களுக்கு திரும்ப கட்சியில் பதவி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டை தாக்க ஆமாம், அவங்களுக்கு திரும்பி கட்சியில், அதாவது அவங்க பதவியில் இருந்ததை நீக்கினாங்க, அதுக்கப்புறம் திரும்பி நேரு தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். இப்போ திரும்பியும் அவங்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா இவங்க 2 பேரும் நார்மல் ஆகிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க. நேருவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. அவர் 2 அவர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக 2 தடவை டெல்லிக்கு வந்தப்போ மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா கூட போய் மினிஸ்டரை பார்த்துட்டுலாம் அந்த இணக்கமாக இருக்கிறதோ, இங்கே உளவுத்துறையில் முதலமைச்சர் காதுக்கு தகவல் வரப்போ 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னோடனே போட்டுக்கிட்டாங்க. இன்னொன்று வீட்டு உடச்சப்ப வீட்டுக்கு உரிமையாக வீட்டு ஓனரே கோவப்படலை, நம்ம டென்ஷனாக என்ன ஆகும்போது நானும் விட்டுட்டேன். செந்தில் பாலாஜி எப்படி பார்க்குறீங்க? இப்போ செந்தில் பாலாஜி உடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இது நீதிமன்றம் வந்து நீதிபதியோடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து விமர்சிக்கலாம், அது உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாதபடி அதற்கு நோக்கி என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீதிமன்றம் வந்து இந்த பதவியில் நீங்கள் நீடிக்கணுமா அப்படின்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணதை கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஜாமீன் கொடுத்து தப்பு பண்ணிட்டோம் இல்லை, அது ஏன் கொடுத்தீங்க? வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு திரும்பி நீங்கள் மந்திரியில் இருக்கக்கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷன் படி தப்பு. நீங்கள் அப்படி எதுவும் அமெண்ட்மெண்ட் சட்டம் இருக்குதா? அப்படி எதுக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்குதா? நீங்கள் எந்த கிரவுண்ட்ஸில் ஒரு குற்றவாளி பிணையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, இல்லை அதிகார பதவிக்கு வரக்கூடாது, விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் எந்த பதவியிலும் இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் கிரவுண்ட்ஸே கிடையாது. மேபி பியூரோக்ரஸியில் நீங்கள் அதிகாரிகளுக்கு வேணாலும் வைக்கலாம், ஒரு சார்ஜஸ் அப்ளை ஆகிருக்குது, ஸோ திரும்பி அவங்க அந்த ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சம்பளம் வரும், வீட்டில் இருங்க, நீங்கள் ஆனால் டியூட்டியில் இருக்கக்கூடாதுன்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குதா? சட்டத்தில் அந்த மாதிரியான உட்பிரிவுகள் இருக்கான்னா இல்லை. ஆனால் இதை ஏன் அவங்க நாளைக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, நீங்கள் என்ன சொல்லி ஜாமீன் வாங்கினீங்கன்னா, நான் அமைச்சர் பதவியில் இல்லை, நான் எந்த சாட்சியும் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி தான் நீங்கள் ஜாமீனே வாங்கினீங்க. அப்படி இருக்கப்போ திரும்ப எப்படி பெயில் கேட்குறாங்க? 2 கண்டிஷனில் பெயில் ரிஜெக்ட் ஆகுது. ஒன்று, தி அதர் அக்யூஸ்ட் ஹஸ் பீன் அப்ஸ்காண்டட், அவங்களுடைய பிரதர் தம்பி இல்லை அப்ஸ்காண்டில் இருக்கிறாரு, அதனால் அவரை முதல்ல சரண்டர் கொடுங்கங்கிறாங்க. ஒன்று, நீ வெளில போகணுன்னா உன் தம்பியை உள்ளே விடுங்கிறாங்க. 2வது விஷயம், நீங்கள் பவரில் இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கிறதுனால பெயில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப தான் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மறுக்கிறாங்கங்கிறப்ப ஒன்று, அதாவது அவங்க அப்போ வச்ச டிமாண்ட் என்னென்னா, ஒன்று உன் தம்பியை கொடு, இல்லை உன் பதவியை கொடு. அவங்க எப்போ பாரு நீதிமன்றத்துடைய கவனம் செந்தில் பாலாஜியோடைய பதவியில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று உன் தம்பியை கொடு, இல்லை உன் பதவியை கொடு அப்படின்னாங்க. பதவியை கொடுத்துட்டு வெளில வந்தார். இப்போ தம்பியை கொடுத்துட்டார்ல, இப்போ தான் சரண்டர் ஆகிட்டார்ல, அப்புறம் ஏன் திரும்பி பதவியை கேட்குறீங்க? சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அட்வொகேட்டாக சொல்கிற மாதிரி இது வந்து தேவையில்லாதது, இது மாதிரியான ஒரு ரூலே கிடையாது. இது வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி, இன்னொன்று நீங்கள் அப்படின்னா நீங்கள் திரும்பி பெயிலை கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அவங்களுக்கு ஒரு டெட்லைன் டேட் கொடுத்து அவங்களுக்கு அமைச்சரா நீங்களே முடிவு பண்ணி அதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தரப்பு பார்வை. மறுதரப்பு பார்வை என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியை இப்போ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினது நல்லது, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி. கோவையில் போஸ்டர் விட்டுருக்காங்க, செந்தில் பாலாஜி வந்து யானை அல்ல குதிரை, உடனே எழுந்து விடுவார் அப்படின்னு. எப்படி மகிழ்ச்சின்னு எப்படி சொல்கிறீங்க சார்? அதாவது சிம்பிளாக வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மந்திரியாக இல்லைன்னா எஸ்கார்டும் 4 போலீஸு சிவப்பு லைட்டு வண்டி இவ்வளோ தான் இருக்காதே தவிர மற்றபடி அந்த மாவட்டத்தோடைய முழு கட்டுப்பாடும் செந்தில் பாலாஜி கையில் தான் இருக்கும். ஒன்று, பக்கத்துலேயே ஒரு மாவட்டம் இருக்குது, நாமக்கல் மாவட்டம் தெரியுமா? அங்கே ராஜேஷன் சொல்லி ஒரு எம்பி இருக்கிறார், ராஜ்யசபா எம்பி. அங்கே மதிவேந்தன் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அமைச்சர் வந்து மாவட்ட செயலாளர் எம்பி முன்னாடி நின்றுக்கிட்டு தான் இருப்பார்.
மாவட்டத்தோடைய முழு கட்டுப்பாடும் அதிகாரிகள் ஐஏஎஸ் எஸ்பி யார் இருக்கணும், கமிஷனர் யார் இருக்கணும், எங்கே என்ன செய்யணும், மந்திரி கையெழுத்து மட்டும்தான் போடணும், கமிஷன் முதற்கொண்டு ராஜேஷ் தான் வாங்குவா. அப்படி அதுமாரி செந்தில் பாலாஜி அமைச்சரே இல்லைனாலும் அந்த பகுதியில் அவர் சர்வாதிகாரமாக தான் இருப்பார். அதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது பட்சம். ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது, பரவாயில்ல செந்தில் பாலாஜி அமைச்சராகவே இருக்கட்டும், நம்ம ஒரு வேளை அவங்க பெயிலை கேன்சல் பண்ணால் கூட அந்த ஆர்டருக்கு திரும்பி போய் ஸ்டே வாங்குவோம், அதுக்கப்புறம் அதை வச்சு அதுக்குள்ளார எலெக்ஷன் வந்துடும். அந்த அளவுக்கு தயாராக இருந்தார் ஸ்டாலின். ஓகே, அவர் தயாராகலை, ஐடியா கொடுத்தாங்க. அப்போ வந்து அவர் வேணாம், தேர்தல் நெருங்குற நேரம் ஊழல்வாதிக்கு ஏன் திரும்பி மந்திரி சபையில் இடம் கொடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் போராடுறீங்கன்னு ரொம்ப அலிகேஷன் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் செஞ்ச ஸ்டாலின் இப்போ பயப்படுறாரு, எதனால மக்கள்கிட்ட பேசும் பொருள் ஆயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணாம் அதை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், மற்றபடி நம்ம பார்த்துக்கலாம், இங்கே தானே நம்ம தானே இருக்கிறோம், அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதற்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழல் இப்போ அந்த ரைடு வந்துச்சுல்ல, அப்போ வந்து செந்தில் பாலாஜி ஆள் நடுங்கிட்டார். ரைட்ரா அடுத்த 2வது ரவுண்டுக்கு வாடு ஒரு கிட்னி எடுத்த தான் 2வது கிட்னி எடுக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு பயந்துட்டார். அப்போ முதலமைச்சர் சொன்னது, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, பிஜேபி அதிமுக அலையன்ஸுக்காக தான் பிஜேபி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு. அவங்களோட டார்கெட்டு முதல்ல ஏன் வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றை வரேன் இருடா அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி சொல்ல மாதிரி இவனை முதல்ல க்ளோஸ் பண்ணி அடித்து உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்கங்கிற மாதிரி. இப்போ எடப்பாடியை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி நீங்கள் அமித்ஷா வந்து 2 நாள் தமிழ்நாட்டில் தங்கி இங்கே வந்து செய்கிறதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. அமித்ஷா வந்து உண்மையிலே சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மற்ற நாடுகளுடைய இந்திய நாடுடைய உறவை மேம்படுத்துவதில் மட்டுமே தான் அவர் பொறுப்பு. இந்தியாவுக்குள்ளார எது நடந்தாலும் என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கிற இடத்தில் இருப்பது அமித்ஷா தான். நீங்கள் அதை ஷேடோ ஆஃப் பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 2 நாள் இங்கே வந்து உட்காரலாம் சும்மா கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வேலையை எதுக்கு முடித்தாங்க அப்படின்னா அடுத்தது திமுக வேலையை முடிக்கிறதுக்கு தான். ஜூலையில் இருந்து தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். இப்போ அதோடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 1 லட்சம் கோடி 1000 கோடி 1000 கோடிங்கிறாங்களா. ஆனால் உண்மையிலேயே அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 50,000 கோடி ஸ்கேம். அப்புறம் அறிக்கையில் கம்மியாக சொல்கிறாங்க. இல்லை, அது அதிகாரப்பூர்வமாக அது இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. 1000 கோடியே பெரிய விஷயம் தானே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரைடுக்கு உள்ளே போனோன்னே இப்போ வந்து இந்த லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைட்டு ஒரு பவர் கன்சப்ஷன் பண்ணும்ல, அது பவர் கன்சப்ஷன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஓடுது, அதுக்கு உண்டான பவர் கன்சப்ஷன் நம்ம 4 மணி நேரம் ஓடுது அப்படின்னா ஒரு 400 வாட்ஸ் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாளைக்கு 5 மணி நேரம் ஓடி இருக்குன்னா 500 வாட்ஸ் எடுத்துருக்கும் லைட்டு, இவ்வளோ தான். இப்போ அந்த டாஸ்மாகுள்ளார அவங்க நேராக போனோன்னா உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, கரண்ட்டு எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்னு ரீடிங் எடுக்க போக அதில் அந்த மிஷினோட பவர்கள் எவ்வளோ, அப்போ எவ்வளோ நேரம் ஓடி இருந்தால் எவ்வளோ பவர் எடுத்திருக்கும் அப்படிங்கிறத, அப்போ ஒரு இவ்வளோ நேரம் ஓடி இருந்தால் எத்தனை பாட்டில் தயாராகிருக்கும், அதுதான் கணக்குங்க. அதில் எத்தனை டாஸ்மாக் போயிருக்கு, எத்தனை வெளில போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த ஹாலோகிராம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு சரக்கு மேலேயும் ஒட்டியிருக்கும், அது வந்து அரசாங்கம் அந்த நிறுவனத்திடம் ஒப்படைச்சிருவாங்க. அவங்க நாளைக்கு தயாரிக்கிறதுல அந்த லேபிள் போட்டு இவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. அந்த லேபிளும் கணக்கு, அது வந்து ஹாலோகிராம்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. அரசாங்க தரப்பில் அடித்தா தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நிறுவனம் கிடையாது, கேரளாவிலேருந்து தான் டாஸ்மாகே வாங்குறாங்க. அது அந்த ஹாலோகிராமு இவங்க கம்பெனிஸ்க்கு கொடுத்துருவாங்க. அந்த பிவரேஜ் கம்பெனி வந்து அதில் ஒட்டிட்டு இவங்களுக்கு திரும்பி டாஸ்மாக்கு சப்ளை பண்ணோன்னா இவங்க அந்த லேபிளை வச்சு கவுண்ட் பண்ணி திரும்பி டாஸ்மாக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இதில் என்னன்னா, இவங்க அந்த லேபிள் வாங்கினதுக்கு 100 பாட்டிலுக்கு தான் லேபிள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட 1500 பாட்டில் விற்றுருக்குறாங்க. இதில் எதுவுமே அரசாங்கத்துக்கு வருவாயும் வரல, நாளைக்கு நிறுவனங்கள்கிட்ட அரசாங்கத்திட்டேருந்து நேரடியாகவும் பணம் போல, ஆனால் அந்த நிறுவனங்கள் லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, எல்லாமே டாஸ்மாக் மூலமாக வைக்கிது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த சந்து பந்துலெல்லாம் டாஸ்மாக் வச்சுருக்காங்கல்ல லீகலாக இல்லாமல் பொட்டி கடை மாதிரி, அது மாதிரி 24 மணி நேரம் டாஸ்மாக் ஓடுதில்ல சரக்கு, இது எல்லாம் இதுதான். இது ஏன் ஜெகத்ரட்சகன் டிஆர் பாலு கம்பெனிக்குள்ளார மட்டும் மெயினாக ஏறுறாங்க அப்படின்னா, இந்த 2 கம்பெனியிலேருந்து தான் அதிகமாக நாளைக்கு இந்த வேலைகள் நடந்திருக்குது. இந்த நைட்டு 24 மணி நேரம் போனாலும் இந்த 60 ரூபா குவார்ட்டர் 70 ரூபா குவார்ட்டர்னு ரொம்ப இந்த கேவலமாக சொல்லுவாங்க இல்லை, பிடிச்சி விட்டு சாப்பிடாங்கிற மாதிரி, அது எல்லாமே இவங்க கம்பெனி பிராண்டு தான். ஸோ இந்த கன்சப்ஷன் வந்து அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பாட்டில் விற்றதுக்கப்புறம் அந்த வருமானத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னா தனிநபர்களிடம் போய் சேர்ந்துருக்குது. அது யார் அப்படின்னா முதலமைச்சருடைய மருமகன்
வந்து அவர்கிட்ட தான் போயிருக்கு, முதன்மை குடும்பத்துக்கு போய். இன்னொன்றும் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடியோ போடுறதுக்குள்ளார வந்துடும்னு நினைக்கிறேன். இடியிலேருந்து சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் சம்மன் வர இருக்குது இந்த டாஸ்மாக் ஊழல் சம்மந்தமாக. அவங்க பிரைமரியாக சிஎம் ஃபேமிலியை தான் கை வைக்கிறதா இருக்காங்க. ஒரு புரிதல். எப்படி உதயநிதியும் சபரிசன் எப்படி உள்ள வர்றாங்க? செந்தில் பாலாஜி எங்கே போய் கொடுத்தாருன்னு கேட்பான்ல. செந்தில் பாலாஜி சொல்லணும்ல, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிட்டாருன்னு தானே இப்போ சொல்ல வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார அவசரப்படுறீங்க கிளைமேக்ஸுக்கு. அவர் நடுவில் ஒரு நாள் டெல்லி போயிட்டு வந்தாருன்னு எல்லா பத்திரிகைகளையும் பார்த்து பேச போனாருன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னாரா? நீங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்களாம் முடிவு பண்ணிக்குவீங்க. அவர் போனதே வந்து இங்கே டாஸ்மாக் ஊழல் அந்த இது ரைடுக்கு அப்புறம் தான் அவர் டெல்லி போனார். வெயிலில் இருந்து வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் ஆணுச்சு. அப்போல்லாம் போய் நான் வக்கீலுக்கு நன்றி சொல்ல இப்போ ஏன் உடனே போனோம்? காரணம் இதுதான். அவர் அங்கே போனதை எப்பா சாமி இதுக்கு மேலே அதான் முதலமைச்சர்கிட்ட போனதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் தைரியமாக இரு அப்படின்னார். உண்மையிலே சொல்கிறோம்னா தைரியம் இருக்கவங்களாம் போகவே என்ன தைரியமாக போங்கிறீங்க. ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்கிறாரா? இல்லை ஆமாம், அவர் அப்படி தான் சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அவர் வந்து 400 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்ததை அவர் இன்னும் மறக்கலை. அந்த வலி, அந்த பயம், ஐயோ போதுண்டா இதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிற நிலையில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். டெல்லிக்கு அவர் சென்றதை திரும்பி போய் நான் இன்னொன்று சொல்லவா, அவரோட சோர்ஸ் யாருன்னு? டெல்லிக்கு ஒரு முக்கியமான ஆள் மூலமாக பேசுகிறாருல்ல, அது யாருன்னு சொல்லவா? ஒரு லாஜிக்காக நீங்கள் நான் சொல்கிற சோர்ஸ் கரெக்டான நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அதானி தான் செந்தில் பாலாஜியோடைய சோர்ஸ். பிஜேபி கிட்ட திமுகவுக்கே தெரியாது, உளவுத்துறைக்கே தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியாது. போதுமா? மின்சாரத்துறையில் இருக்கிறதுனால அந்த டைப்பில் போச்சுன்றீங்க? அப்படிலாம் கிடையாது. அதானியை மீறி பிஜேபியில் உங்களால் லாபி பண்ணிட முடியுமா? டைரக்ட் சோர்ஸ். ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கே வேறு யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் இங்கே நாளைக்கு இவன் 2வது நம்பர் வேலை பார்க்குறாங்க, நம்மக்கிட்டே நல்லா இருந்துக்கிட்டு அங்கேயும் பேசுகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதானி சோர்ஸில் போனால் நாளைக்கு முதலமைச்சர்னால கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோதான் மேட்டர். அதானிக்கு நிறையா சட்டவிரோதமாக வழக்கு இவர் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு அப்படின்னு அண்ணாமலை பேப்பராக அடிச்சு விட்டார்ல வெளியில், ஞாபகம் இருக்குதா? ஏன் தெரியுமா? ஏன்னா செந்தில் பாலாஜி அதானியும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அண்ணாமலை வேணும்னே இங்கே பாரு ரோடு கொடுத்துருக்கேன், அங்கே பாரு சோலார் பேனல் கொடுத்துருக்கேன், அங்கே பாரு டிரான்ஸ்ஃபாரம் கொடுத்துருக்கேன்னு இழுத்து விட்டார்ல. அதெல்லாம் இதுக்கு தான். அதானியை வந்து இவர் நெருக்கமாக இருக்கிறாரு, இவருக்கு அவர் எல்லா வகையிலும் பயன்படுறாருங்கிறத மறைமுகமாக வெளியில் கொண்டுட்டு வந்ததுக்கு தான் அண்ணாமலை அந்த ஸ்கேம்லாம் ரிலீஸ் பண்ணது. ஸோ இவரோடைய சோர்ஸ் அவர் தாங்க. வெயில் நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலையோட கை தமிழ்நாட்டில் கை ஓங்கியிருந்த வரைக்கும், எம்பி எலெக்ஷன் வரைக்குமே கூட செந்தில் பாலாஜினால வெளில வர முடியல. ஒன்றும் பெரிய கொலை குத்தம் இல்லை. யார் இப்போ என்ன செய்யலை, என்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் எவன் இன்னைக்கு பணம் வாங்காமல் வேலை செய்கிறான், இல்லை எவன் செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறான்னு சொல்லுங்கள். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது நாளைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா அமைச்சர்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி நடத்தணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற அப்புறம் எப்படா நாளைக்கு காசு வாங்காமல் ஆட்சி நடத்துறதுங்கிறாங்க. ஸோ எல்லோரும் வாங்குறது தான். என்ன இப்போ அவர் வாங்கின இடத்துல பணத்தை திரும்பி கொடுத்துட்டாங்கிறாரு, முடிஞ்சு போச்சு. அதை இவ்வளோ அக்ரெசிவாக கொண்டுட்டு போகிறதுக்கு காரணம் கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக்கல் பிளே தான். இப்போ எதனால ஏன் செந்தில் பாலாஜியை ஒரு டார்கெட் செய்யணும் அப்படின்னா, திமுக வந்து கொங்கு பகுதியில் ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் கடந்த தேர்தலில் எடப்பாடி அவர்களுடைய 66 சட்டமன்ற உறுப்பினர்களுமே பெருசாக வந்து கொங்கு பகுதியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதிமுகவிலிருந்து வந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளார செல்வாக்கூட இருக்கலாமே தவிர அந்த மாவட்டத்துக்குள்ளாரே அவருக்கு ஒரு பெரிய இம்பேக்ட்டுங்கிறது கிடையாது. அதே மாதிரி வெள்ளக்கோயில் சாமிநாதன் அதே மாதிரி இந்த திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளார வேணால் அவரை நீங்கள் சொல்லாமே தவிர கொங்கு பகுதியில் பெரிய ஒரு இம்பாக்ட் கிடையாது. ஒரு ஸ்பீடு பாலிட்டிஷியன் இவர்னால நம்பி கொடுக்கலாங்கிற மாதிரி இல்லை. இப்போ இவர்கள் 2 பேர் தான் பெரும்பான்மையாக இந்த கொங்கு பகுதியில் திமுகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற அமைச்சர்கள். இதுக்கு அப்பாற்பட்டு இவர் மட்டும்தான் நாளைக்கு கரூர்லேயும் நாளைக்கு அவர் திமுகவோட கோட்டையாக்குனார், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஆக்குனார். இப்போ கொங்கு பெல்ட் ஃபுல்லாகவே நாளைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜியோட ஒரு ஆளாக தான் 2 தடவை ஈரோடு இடைத்தேர்தலையும் சரி, இன்றைக்கி மாநில தலைவர் அண்ணாமலையை பிஜேபியோட ரூலிங் கவர்மெண்ட் தலைவரை தோக்கடித்ததும் சரிங்கிற மாதிரி இவர் தாங்க டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் பர்சன். இவரை பிடுங்கிட்டா கொங்கு பெல்ட்டில் டிஎம்கே வீக் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இவருடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கேமரா. இப்போ நாளைக்கு நீ ஏன் என்னை அடிக்கிற, இப்போ நான் உனக்கு சரியாக இருக்கணும், அவ்வளோதானே ஒன்று. ரெண்டாவது, நான் நிறையா காசு வச்சுருக்கேன், நான் திமுக கொடுக்குறேன், அதனால தான் அவன் ஜெயிக்கிறான், அதனால தான் அவன் தேர்தலுக்கு ரெடி ஆகிறான் அப்படின்னு நீ என்னை அடிக்கிற. 2 விஷயமுமே தப்பு. ஒன்று, நான் உனக்கும் வேலை பார்க்குறேன். 2வது, நான் மட்டும் இங்கே சம்பாதிக்கல, இங்கே பாரு கொல்ல பேர் இருக்கிறான் அப்படின்னு அவர் கை காட்டினது தான் நேரு. அதுக்கு தான் விழுந்துச்சு இப்போ ரைடு. நேரு ஜூன் மாதத்தில் திமுகவிலிருந்து கைது செய்யப்படக்கூடிய முதல் அமைச்சராக KN நேரு இருப்பார்.
எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் கே நேரு மட்டும் சொல்றீங்க? இப்போ அவர் தான் ஃபுல்லாக மாட்டியிருக்கிறாரு, அவர் மேலே தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனு. டெல்டா பெல்ட்டில் திமுகவோடைய சட்டமன்ற தொகுதியில் திமுக பெரும்பான்மையாக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணம் டெல்டா. கடந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுல்ல அதிமுக ஆட்சி காலத்தில், அதில் 90% திமுக ஜெயித்ததுக்கு காரணம் டெல்டா. ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாஸ், பண சாம்ராஜ்ய பண முதல்ல. இன்னொன்று வெயிட்டாக தலைவன் மாட்டியிருக்கிறாரு. அவர் தம்பியும் அவர் மகன் அலுவலகத்தில் இருந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பியிருக்குது, பூதங்கள். அதனால் மிக விரைவில் நேரு கைது செய்யப்படுவார். இது மாதிரி மணல் கேஸ் இருக்குது, துரைமுருகன் மேலே இருக்குது, அங்கிட்டு ஏவா மேலே வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. நான் இன்னொன்று சொல்லவா, எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திச்சார்ல, அப்போ அண்ணாமலை எடுங்கன்னு சொன்னாலாம் நிறையா சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர் அண்ணாமலை எடுங்கலாம் சொல்ல. நான் உங்கள்கிட்ட ஒழுங்காக தான் பாஸ் இருந்தேன், நான் நன்றி உள்ளவனாக நான் உங்களுடைய கால் மாட்டிலேயே நான் படுத்து கிடந்தேன். இந்த பாருங்கள், இந்த பையன் தான் என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திவிட்டான், என்னைய பேசின என் தலைவனை பேசிவிட்டான், மற்ற கட்சிக்காரங்களை பேசிவிட்டான், மந்திரிங்களை பேசிவிட்டான், கீழே கட்சியில் இருக்கவங்களாம் கொதிச்சு போயிட்டாங்க. அப்பையும் நான் எவ்வளவோ சொன்னேன், இவன் பேச்சே கேட்கல, அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஒரு ஃபைலு, 2 ஃபைல் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபைலு அதில் அண்ணாமலை இவரை பற்றி எந்தெந்த டேட்டில் என்னென்ன திட்டினாருண்ணே தமிழில் எழுதி கீழே ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். தற்கூரினா தற்கூரி, அதுதான் மேட்ரு, அதை தான் சொல்ல வரேன். தற்கூரின்னு தமிழில் எழுதிட்டு அதில் ஹிந்தியில் ஒரு கெட்ட வார்த்தையை கன்வர்ஷனில் போட்டாங்க, டிரான்ஸ்லேஷனில். வேணும்னு அவர் வேணால் அமித்ஷா தமிழ்லையா படிக்க போகிறாரு. இந்த டேட்டில் இந்த பப்ளிக் மீட்டிங்கில் இவர் இப்படி பேசினார், இந்த டேட்டில் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்னை இப்படி பேசினார், நான் பாஸ் இல்லை, நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன், நீ என்ன டெல்லிக்கு எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வா, உன்னால் என்ன செய்ய முடியும்னது, நாளைக்கு அந்த ஆளை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னது, ஜெயலலிதா குற்றவாளின்னது, எல்லாத்தையும் அழகாக ஃபைல் போட்டு அந்த டிரான்ஸ்லேஷன்லேயும் ஹார்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஹிந்தியில் ஒரு ஃபைலு. 2வது ஃபைல் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் அண்ணாமலை வேணும்னே பிளான் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி, அதிமுக தலைவர்கள் அசிங்கப்படுத்தி, பிஜேபியும் அதிமுகவையும் பிரிய வச்ச அலைன்ஸ்லேருந்து திமுகவை 40 தொகுதி ஜெயிக்க வைக்கிறது தான் அண்ணாமலையோட அஜெண்டா. அதை அவர் செயல்படுத்திட்டாரு அப்படின்னப்ப அமித்ஷாவுடைய முகம் மாறுறப்ப இவர் உடனே டக்குன்னு எஸ்பி வேலுமணிகிட்டேருந்து ஒரு ஃபைலை வாங்கி கொடுக்குறாரு. இதில் நீங்களே ஐபி கிட்ட கொடுத்து டபுள் செக் பண்ணிக்கங்க, எந்தெந்த திமுக அமைச்சர்களோட அண்ணாமலை தொடர்பில் உள்ளார், எந்தெந்த இடத்துல எத்தனை முறை நேரில் சந்திச்சிருக்காரு, உளவுத்துறையில் யாரோ ஒரு ஆஃபீஸர் எடப்பாடிக்கு ரொம்ப சாதகமாக இருக்காரு, அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அது மாதிரி எந்தெந்த அமைச்சர்கள்ட்டேருந்து எவ்வளோ பயனடைஞ்சிருக்காரு, எவ்வளோ பணம் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபைல். அந்த அமைச்சர்கள் பட்டியலில் நேரு ஃபஸ்ட்டு. அடுத்தது யாருக்கு ரைடு போகும் தெரியுமா? அந்த ஃபைல் படி போனால் சக்கரமணிக்கு தான் போகும். அதுக்கப்புறம் மேலே அப்படியே மூர்த்தி. இது மாதிரி திமுகவில் ஐபிரியசாமி, இது மாதிரி திமுகவில் ரொம்ப அண்ணாமலையிடம் நெருக்கமாக இருந்து கம்ப்ளீட்டாக அந்த இடி இன்கம் டேக்ஸ் கேமராவே திரும்பாமல் சில அமைச்சர்கள் ரொம்ப பதிசாங்க. ஏவா வேலு கேட்டாருங்க அவர் வீட்டுக்கு ரைடு வந்தப்போ, மற்ற வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறீங்க, ஏன் வீட்டுக்கு இருக்கீங்க அப்படிங்க. அப்போ கூட மறைமுகமாக சொன்னார், ஒரு அமைச்சரை விட்டுடுறீங்க, ஆனால் அவர் இலாக்காக்குள்ளார ரைடு போகிறீங்க, ஆனால் அமைச்சர் வீட்டுக்குள்ளார போகிறீங்களான்னு கேட்டார். யார்? துரைமுருகனை. மணலில் ரைடு பண்ணுறீங்க, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வீட்டுக்குள்ளார ஏன்டா போகலான்னு கேட்குறாரு ஒரு டிஎம்கே மினிஸ்டர். நாளைக்கு என் வீட்டுக்கு ஏன் வந்தால் நேரு வீட்டுக்கு போகலான்னு கேட்குறாரு. மறைமுகமாக அவர் கேட்டதெல்லாம் அதுதான். ஆனால் ஏவா வேலுவோடைய தலை தட்டப்பட்ட பிறகு கவர்னர் ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு, கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலையும் ஏவா வேலையும் எப்படி கை பிடிச்சி வச்சுக்கிட்டு நின்னாங்க பார்த்தீங்களா. இங்கே திரும்பி ராஜ்நாத் சிங் வந்தப்போ 100 ரூபா அந்த காயின் வெளியிட்டு, அப்போ கலைஞர் நினைவு இடத்துல ஏவா வேலு தான் அண்ணாமலை முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. கவர்னர் இதுக்கு எதிர்த்து வந்தப்போ ஏவா வேலு பார்த்துருக்கீங்களா இல்லையா, இப்படி தான் உட்காந்துருப்பாரு. ஸ்டாலின் வராருனா கூட தலைவர் வராருங்க அப்படின்னு தான் இப்படி தான் உட்காந்துருப்பார். அண்ணாமலை வராருங்க அப்படின்னோட திட்டு தெரிகிறாரு. அது மாதிரி அதெல்லாம் எதுனா அந்த ரைடுனால நடந்தது. ஸோ இந்த ரைடுகளை பயன்படுத்தி அண்ணாமலை தனிநபராக பணம் சம்பாரிச்சுக்கிட்டாரு, எந்தெந்த திமுக அமைச்சர்கள்ட்ட இணக்கமாக இருக்கார், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, இவர்னால தான் திமுக ஜெயிச்சதுங்கிற ஒரு ஃபைலை கொடுக்க போக தான் அண்ணாமலையே போடணுமா வேணாமான்னு அமித்ஷா திரும்பி யோசிக்க ஆரம்பிச்சது. இப்போ இந்த ஃபைலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்பி அடி உழுது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு நேருக்கு சரண்டர் ஆயிட்டான்னு எப்படி சொல்றீங்க? செந்தில் பாலாஜி பாஜக சரண்டர் ஆயிட்டான்னு எப்படி வரேன் சார். செந்தில் பாலாஜிக்கு நேருக்கும் சுத்தமாக ஆகாது. ஓகே, ஆமாம், சுத்தமாக ஆகாது. செந்தில் பாலாஜி கைது செய்து மந்திரி பதவி இழந்தப்ப முதல்ல சந்தோஷப்பட்டது நேரு தான். இன்னொன்று, அவர் ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலியில் படுத்திருந்தார்ல, அப்போ செத்துட்டானான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு தான் நேரு வீட்டிலேருந்து எந்திரிச்சு போயிருக்காரு.
நேருவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சுத்தமாக ஆகாது. அதாவது மாவட்ட அரசியலோ இல்லை லோக்கலில் கம்யூனிட்டி அதெல்லாம் இல்லை. முதன்மை குடும்பத்தில், தலைவர் குடும்பத்தில், முதலமைச்சர் குடும்பத்தில் யார் அதிகமாக கான்டாக்டில் இருக்கிறது, அதாவது இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் அதிகமாக காசு கொடுக்குறத விட அவன் அதிகமாக கொடுக்குறான்னு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த கவனத்தை வந்து ஈர்க்கிறாரு அப்படிங்கிறது தான் நேருவோடைய பிரச்சனையாக இருந்துச்சு. செந்தில் பாலாஜி இப்போ பாஜக சரணடைஞ்சாருன்னு எப்படி சொல்கிறீங்க சார்? அவரை காப்பாற்றிக்கணும், சரணடைஞ்சாருங்கிறத விட தன்னை காப்பாற்றிக்கணும். அவர் இல்லைனா அவர் இவ்வளோ நாள் 400 நாள் ஜெயிலில் இருந்தப்போ கூட அவர் ஏன் அவ்வளோ நாள் அவருடைய ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னா அவருடைய தம்பி கிடைக்காம இருந்ததுனாலையும், ஏன்னா அவர் தம்பி தான் அவர் சோர்ஸை, அவர் தம்பியை தூக்குனா எங்கே கொடுத்தாரு எங்கே வாங்கினாருன்னு தெரிஞ்சிருவோங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு அவர் தம்பி மேலே பயங்கர பிரியம். இவ்வளோ நாள் ஒப்படைக்காமல் இருந்தவர், ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவருடைய தம்பி சரணடைகிறாரு அப்படின்னா எல்லாமே சுமூகமாக இவர் இருக்கிறாரு, நம்ம தம்பி வந்தாலும் இப்போ அவனுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால தான் செய்கிறாரு. அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார். இப்போ அவர் என்ன பெரிய கொள்கைவாதியா? கொள்கைக்காக தான் நாளைக்கு அதிமுகவிலேருந்து டிடிவி தினகரன் பின்னாடி நின்னாரா? கொள்கைக்காக தான் டிடிவி தினகரன்ட்டேருந்து திமுகவுக்கு வந்தாரா? அவர் திமுகவுக்காக தான் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவர் என்னத்துக்கு பண்ணணும்? அவருக்கு அவசியம் கிடையாது. அவருக்கு இன்றைக்கி அவரை காப்பாற்றிக்கணும். மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், நடுவில் இவருக்கு பதவி ராஜினாமா பண்ணப்போ யார்கிட்ட கலால் போச்சோ இப்போ அதே முத்துசாமிகிட்ட தான் திரும்பி கலால் போயிருக்கு. இப்போ நாளைக்கு டாஸ்மாக் ஊழலுக்கு மந்திரியை கைது பண்ணோன்னா யாரை தூக்குவாங்க சொல்லுங்கங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் நானே சொல்லணும். முதுசாமியை தூக்குவாங்க, அவ்வளவுதானே. இப்ப செந்தில் பாலாஜி சப்ஜெக்ட் வராதுல்ல, யாரு நடந்துச்சுன்னு தானே கணக்கு. கைதில் அதெல்லாம் சட்டப்படிலாம் யார் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவான். நீங்க இதே டெல்லியில் நீங்க வர அடிச்சியா, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்குது. இன்னைக்கு எப்படி நீங்கள் திமுகவுக்கு திரும்பி நாங்கள் 200 ஜெயிப்போம், ரைட்டு, அடுத்தது நாங்கள் 26ல் நாங்கள் தான் ஆட்சியின் மக்களுடைய மனநிலையிலும் திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இல்லாத நிலையில் நாங்கள் தான் திரும்பி வருவோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இதே நிலை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லியில் இருந்தது. இதே டாஸ்மாக் ஊழல், ஆல்கஹால் ஸ்கேமு, இதே மாதிரி திரும்பி அந்த இலாக்காவுடைய அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் தொட்டாங்க. ஒன்று ரைட்டா. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், இங்கேருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டெல்லிக்கு போய் ஒரு தடவை ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தெல்லாம் டெல்லியில் பார்வையிட்டு வந்தார் தெரியுமா? அருமையாக அரசாங்க பள்ளி நடத்துகிறாங்க, இந்த பிளானை படிச்சுட்டு வந்து நம்ம இங்கே செயல்படுத்தலாம் அப்படின்னு சிஎம் கூட ஒரு தடவை டெல்லிக்கு போனார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதலமைச்சரும் சேர்ந்து போய் பார்த்தாங்களா, அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே என்ன ஊழல் நடந்துச்சோ அந்த ஸ்மார்ட் கிளாஸில், அதே ஊழல் இங்கேயும் கல்வித்துறையில் நடந்திருக்குது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ரேடாருக்குள்ளார அடுத்தது கொண்டு வரப்படுவார். திமுகவில் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்கன்றீங்களா சார்? அதாவது ஹிட் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு விழும். இப்போ எதனா நான் மேட்டர்னு சொல்கிறேன். இப்போ டாஸ்மாகில் டெல்லி சார், நீங்கள் ஏன் டெல்லிக்கு போகிறீங்க? இங்கே தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு நினச்சாங்க. அவருடைய சந்திரசேகரராவுடைய மகள் கவிதா அவர்கள் ஒரே பொண்ணு தான், அந்த அம்மா தான், அவருக்கு வேறு வாரிசே கிடையாது. கட்சியோடைய அடுத்த தலையெழுத்து அவங்க தான். மறைமுகமாக நீங்கள் இங்கேயாச்சும் யாருன்னு நீங்கள் கை காட்டணும். கலைஞர் இருந்த வரைக்கும் அழகிரியா, கனிமொழியா, இல்லை ஸ்டாலினா கை காட்டணும். இப்பையும் மகனா மருமகனா கை காட்டணும். அங்கெல்லாம் கிடையாது, ஒரே ஆள் அந்த அம்மா தான். அதை தூக்கி ரிமாண்ட் அடித்து இதே டாஸ்மாக் பிரச்சனை தான் திரும்பி எடுத்து, டாஸ்மாக் தான் ஒரு அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் 2ஆம் நம்பர் பணம் போய் சேர்றது. உங்களை தேர்தலில் போய் சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரஃப்பாக பாருங்களேன், 49,000 கோடின்னு இடியே சொல்லுது. அதாவது அந்த அரசாங்க ரேட்டுக்கு விற்றுருந்தீங்கன்னா அந்த பாட்டில் 1000 கோடி அஃபிஷியலாக சொல்லுது. அப்படி இல்லை 1000 கோடி அஃபிஷியலாக சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்த தகவல் அந்த கரண்ட் கன்சப்ஷன்லாம் வச்சு அவங்க 49,000, எடப்பாடி கூட சொல்லியிருந்தாரு 49,000 கோடி சட்டசபையில் சொல்லியிருந்தாரு. 49,000 கோடிங்கிறதுலாம் இது வந்து அந்த டாஸ்மாகோட எம்ஆர்பி ரேட்டுக்கு நீங்கள் பாட்டில் விற்றுருந்தா, எந்த டாஸ்மாகில் நாளைக்கு ஓவர் டைமில் எம்ஆர்பியில் விற்கிறான்? 12 மணிக்கு திறக்கிறீங்க, நைட்டு 10 மணிக்கு பூட்டுறீங்கன்னா நைட்டெல்லாம் ஓடுறதோ பகலில் ஓடுறதோ எல்லாமே டபுள் ரேட்டில் ஓடுறப்போ அப்போ உங்களுக்கு கூடுதலாக தான் வந்திருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் ரஃபாக ஒரு 1,00,000 கோடி ரூபா புரண்டுருக்குன்னு வைக்காங்க. இந்த காசெல்லாம் நாளைக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கிட்ட இருக்கப்போ இது தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு உதவியும், அது உதவக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவங்க அந்த எல்லா இடத்துலையும் ஈஸியாக அடிக்கிறது இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாது கலால். நீங்கள் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால முழு தலைவலியும் உங்களோடது தான். இப்போ அடுத்தது மகேஷ் டார்கெட் செய்யப்படுவார். அடுத்தது டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சருக்கும்
அவருடைய மனைவி வந்து பெங்களூரில் சமீபத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி பெரிய அமௌண்ட் 4000 கோடி சொல்கிறாங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே நிறையா கருப்பு பணம் மட்டுமே 4000 கோடி கை மாறி இருக்குங்கிறாங்க. அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க, பெங்களூர்ல இருந்து ஆரம்பித்து இந்த மெட்டீரியல் எடுத்து நாளைக்கு இவரையும் டார்கெட் செய்கிறாங்க. இதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கான்றேன் இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம். வரும்ல, வெயிட் பண்ணுங்க, பாருங்க. வரலன்னா வருங்க சார். நான் மாதம் மாதம் வந்து கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வரலன்னா கேளுங்க. டெல்லியில் டாஸ்மாக் பிரச்சனை வந்துச்சு, தெலுங்கானாவில் பிரச்சனை வந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டில் வரும். சரி, இங்கே பிரச்சனையே இல்லைங்கிறவங்க உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் ஈடிக்கு தடை விதிங்கன்னு சொல்லி ஏன் டாஸ்மாக் ஒரு இடத்துலையும் போய் நாளைக்கு கேட்குறீங்க? பாஜக தான் சொல்லுது, டெல்லியில் எப்படி ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். சார், அவங்க வந்து இங்கே கவர்மெண்ட்டை இப்போ இருக்கிற போக்கிலேயே ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ இருக்கிற போக்கிலேயே போனால் இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் 21ல் 5 வருஷம் ஆட்சி அமைச்சப்பயே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா நின்று அலையன்ஸில் நின்று இப்போ கூட நீங்கள் தோற்று போயிட்டீங்க. டிஎம்கேவுக்கு இப்போ பெரிய குறை சொல்கிற அளவுக்கு அவங்க ஆட்சி மேலே எதுவுமே இல்லை. 1000 ரூபா பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ எல்லா கார்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் இலவசமாக இருக்கட்டும், முக்கியமாக எதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றுச்சோ எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்திட்டாங்க, அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. அதனால் தாராளமாக அவங்கள இன்னொரு தடவை கொடுக்கலாங்கிற அளவுக்கு தான் மக்களுடைய மனநிலை இருக்குது. இந்த மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு இவர்கள் மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டுகளை பெரிதிப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய பண முதலைகள் அமைச்சர்களை நாளைக்கு கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கி பதவி விலக செஞ்சு அவங்களெல்லாம் லாக் பண்ணுறப்ப தான் இவங்களால் உள்ளே நுழைய முடியுங்கிறது தான் அவங்க பிளானு. அண்ணா இவர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் என்ன வேணாலும் இந்த வேன் சொல்கிற மாதிரி அவரை என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கய்யா, என்னைய விட்டுருங்கய்யா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டார். சந்தோஷமா இருக்கான்றீங்க, அமைச்சர் பதவி போனது போதும் சார். இது அவங்க செந்தில் பாலாஜி ஒன்று புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளார புழல்ல நாளைக்கு இருந்தப்பெல்லாம் கூட அமைச்சராகவே வச்சுருந்தீங்க. நீங்கள் திரும்பியும் உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண பெயில் தரேன்னு பண்ணாமல் வச்சுருந்தீங்க. அப்போ கூட மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணப்போ இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. முடியவே முடியாது, பரவாயில்ல, அதுக்கு நான் உள்ளே இருக்கிறேன், மந்திரியாக நான் இருந்தால் மந்திரியாக தான் இருப்பேன், ஆனால் அந்த ஜெயிலையே கூட மந்திரியாக இருப்பேன், வெளில வந்து மந்திரி இல்லாமல் இருக்க மாட்டேன்னு இருந்தவர் இன்னைக்கு ஏன் ராஜினாமா பண்ணுறாருன்னா, செந்தில் பாலாஜி இது தன்னை வந்து அதில் இருந்து தப்பிச்சுக்கிட்டோண்டா, டாஸ்மாக் பிரச்சனைனா நம்மளை இழுக்க மாட்டாங்க, நான் எழுதி வேணாலும் தரேன். கொடுத்துட்டாங்களா? பாஜக உத்தரவாதம் கொடுத்துட்டாங்களா? நீ பாருங்க, டாஸ்மாக் பிரச்சனை கையில் எடுக்கப்படும். முதலமைச்சரோட முதன்மை குடும்பத்தில் மருமகன் இந்த பிரச்சனைக்குள்ளார சிக்குவார். ஆனால் அதோடைய சம்பந்தப்பட்ட அமைச்சராக செந்தில் பாலாஜி உள்ளே வரமாட்டாருங்க. முத்துசாமி தான் கைது பண்ணுவாங்க. திமுக கைவிடாது, குங்கமண்டலத்தில் ஒரு முக்கியமான பதவி கொடுக்க போகிறாங்க செந்தில் பாலாஜிக்கு. நீங்கள் என்ன உதாரணம், சரி நான் இன்னொன்று சொல்லவா, பிஜேபி கண்ணசச்சால் நாளைக்கு செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கக்கூடிய 15 சட்டமன்ற உறுப்பினர்களோட தன்னுடைய அதிமுக தாய் கழகத்தில் இணையறதுக்கு தயாராக இருக்கு. தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிதுன்னு செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சரே பாராட்டப்பட்டது. முதலமைச்சர் தானே சொன்னார், செந்தில் பாலாஜி சொன்னாரா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணை காட்டினா நாளைக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு. திமுகவை உதறி தள்ளிட்டு தன்னை காப்பாற்றியக்கூடிய மனநிலைக்கு செந்தில் பாலாஜி வந்து எங்கே போவார், எங்கே போகிறார்? அதான் ஏடிஎம்கே போகணும், எங்கே போக சொன்னாலும் போவார். இல்லை திமுகக்குள்ளாரே இருந்துக்கிட்டு நீ இதை செய்யாதா அதை செய்யாதா உன்னைய காப்பாற்றிடு, அடே பார்த்து ஹைடுங்கிற மாதிரி ஆயிரும். அமைச்சரை மாற்றம் அப்படி பார்த்து செந்தில் பாலாஜியோட துறைகள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று சிவசங்கருக்கு மின்சாரமும் மதுவிலக்கு. சார் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து பிரச்சனைகள் என்ன அப்படின்னா கல்லா கரெக்டாக வரணும். இப்போ கல்லா கட்டுறதில்ல கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பெரிய இலாக்காக்கள் கொடுக்கப்படும். சிவசங்கர் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் கரெக்டாக எங்கே என்ன கட்டணுமோ அதை கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை நம்பி இன்னொரு டிபார்ட்மெண்ட் பெருசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெரியசாமி ரொம்ப நாளாக எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே இல்லை, எனக்கு மரியாதையெல்லாம் பெருசாக கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் ஏன் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அவரெல்லாம் கட்ட மாட்டார். துரைமுருகன்ட்ட இருந்து ஒரு தடவை 100 பேரை அமுச்சு விட்டு 10 ஃபோனை அடித்து தான் காசு வாங்க வேண்டியதாக இருக்குது. அவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இது மாதிரி சில சீனியர் மினிஸ்டர்ஸுங்க நாளைக்கு அவங்க சரியாக கொடுக்க மாட்டாங்கங்கிறதுனால யார் கரெக்டாக கொடுப்பாங்களோ அங்கே கொடுத்துருக்காங்க. முத்துசாமி அவர்கள்லாம் அதிமுகவிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு வந்தவர். அதனால் அவருக்கு கரெக்டாக அந்த கல்லா கட்டுறது, ஏன்னா இப்போ ஜெயலலிதாட்ட ட்ரைனிங் எடுத்தவர், அதனால் எப்படி கட்டணுங்கிறது தெரியும். அதனால் ஏற்கனவே அவர்கிட்ட இருந்தது எல்லாமே இருக்கிறது எல்லாமே இப்போ ஹவுசிங் போர்டும் சரி, நடுவில் முன்னாடி சிஎம்டியாக இருந்துச்சு, எல்லாமே இப்போ வெயிட்டான டிபார்ட்மெண்ட் தான். இப்போ நடுவுலையும் இது கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நோக்கி அவங்களுக்கு போகும். மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் கனிமொழியோடைய ஆதரவாளர். அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்னா 3 பேர் நாடார் சமூக அமைச்சர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்று, கீதா ஜீவன் ஒன்று, மனோ தங்கராஜ் ஒன்று, 3 பேர். இந்த 3 பேரில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சும்மா கனிமொழிகிட்ட என்ன சரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதி எம்பிங்கிற அளவுக்கு தான் இருப்பார். நடுவில் கீதா ஜீவனுக்கும் கனிமொழிக்கும் பயங்கர சண்டையே வர அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்க தான் கலெக்டர் மீட்டிங்கில் எல்லாத்தையும் ரூல் பண்ணுறாங்க, லோக்கல் மினிஸ்ட்ரி எனக்கு பவர் இல்லைன்னு சிஎம் வரைக்கும் போய் நின்னாங்க.
ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் கனிமொழியை பகைச்சிக்காமல் அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு அவங்கள மாவட்ட செயலராக்கினதாக இருக்கட்டும், எம்எல்ஏ ஆக்கினதாக இருக்கட்டும், மந்திரி ஆக்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே கனிமொழி அவர்களுடைய பரிந்துரையில் செய்யப்பட்டது. நடுவில் உதயநிதிக்கு அமைச்சர் கொடுத்தப்பயே கோபத்தில் இருந்த கனிமொழி மனோ தங்கராஜை எடுத்தப்ப இன்னும் கோபம் அதிகரிச்சுது. அந்த கோபத்தை தனியாக வைக்கிறதுக்காக மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் ஏதோ திமுக பற்றாக்குறை நினைக்கிறீங்களா? சுரேஷ் ராஜனுக்கு பதவி கொடுக்குறாங்க, மனோ தங்கராஜ் திரும்ப பதவி கொடுக்குறாங்க, பலரையும் அதிமுக கலந்து கூப்பிட்றதா சொல்கிறாங்க. சார் அது ஜென்ரலாகவே வந்து கன்னியாகுமரியில் அந்த அளவுக்கு இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க கனிமொழி வந்து மனோ தங்கராஜை எடுத்த கோவத்தில் இருந்தாங்க. கனிமொழியை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாகவே நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருக்கலாம், அவங்க ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காங்க. பொன்முடி விஷயத்திலேயே முதலமைச்சரோட நடவடிக்கைக்கு முன்னாடி இவங்க நாளைக்கு கண்டன அறிக்கை கட்சியிட்ட கேட்டு கொடுத்தாங்களா, கட்சியிட்ட கேட்காம அவங்களே கொடுத்தது? அவங்களா போட்டிருக்காங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இவங்க வேற ஏதாவது ஸ்கோர் பண்ணி வேற ஏதாவது பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை உடனே டக்குன்னு எடுத்தது. எவ்வளோ விஷயம் ஏங்க, இந்த சைதை சாதிக்கு பேசினா அப்படி அப்போல்லாம் கனிமொழி அமைதியாக தான் இருந்தாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துக்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. பொன்முடி பேசுனதுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிருக்கலாமே. அவங்களும் தீகா மனநிலையில் இருக்கவங்க தான். அவங்க சாமியில்தான் தான் பேசுவாங்க. அதிகமான தீகா மாநாடுகளில் திமுக சார்பாக கலந்துக்கிறது இப்போலாம் கனிமொழி தான். கடவுள் எதிர்ப்பை பயங்கரமாக அவ்வளோ பேசுகிறாங்க. அன்னைக்கு கூட திருப்பதி கோயில் தேவஸ்தானத்தில் வந்து உண்டியலை சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் போட்டிருக்கு. உன் சாமி இருக்கிறப்போ அந்த உண்டியலை கூட காப்பாற்றாதான் இதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தேவையான்னு இந்த மாதிரி தான் பேசுனாங்க. அதெல்லாம் பேசுகிறவங்க இப்போ அவர் இப்போ வைணவ சைவத்தை பற்றி பேசினப்போ மட்டும் ஏன் இவங்க அதுக்கு கண்டிக்கிறாங்க அப்படின்னா, பொன்முடி மேலே இருக்கிற கோபம் ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆகாது. பொன்முடி வந்து செல்வி அக்கா, கலைஞருடைய அக்கா செல்வி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரொம்ப சோர்ஸ் கான்டாக்ட், அவங்க தான் அவருடைய சப்போர்ட்டர். அதனால் அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, அதை வேணும்னா திமுக மேலே இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்காக அவங்க செய்ய போக தான். அதுலேயும் நீங்கள் இன்னொரு டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும். யார் கண்டன அறிக்கையை கொடுத்தாங்களோ கண்டன அறிக்கைக்கு அப்புறம் டக்குன்னு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு கண்டன அறிக்கையை கொடுத்தவங்களையே அறிவாலயத்தில் வச்சு பேட்டி கொடுக்க வச்சோன்னா அது கட்சியோடைய கருத்தாயிருச்சு. இப்போ ஒருவேளை அவங்க வெறும் கண்டனத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு அவங்ககிட்ட போய் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் அவர் எடுத்திருக்காங்களே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வைங்க. இப்போ அவங்களே கட்சி ஆஃபீஸில் உட்கார வச்சோன்னா அது பார்ட்டி ப்ரெசன்டேஷன் மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுதான் டைல்யூட் பண்ணிட்டாங்க. பொன்முடியை தூக்குனதுக்கு விழுப்புரத்தில் வந்து லட்சுமணனுக்கோ இல்லை சங்கராபுரத்து உதயசனுக்கோ பதவி கொடுப்பாங்க, விழுப்புரத்தை சரி கட்டுறதுக்கு அப்படின்னு. இல்லை அப்படி சொன்னாங்க. ஏன்னா அங்கே இப்போ அமைச்சரே இல்லை, செஞ்சி மஸ்தானும் இல்லை, இவரும் இல்லை. அதனால ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. பட்டு எனக்கு வந்து இப்போ இல்லை, 2024 எம்பி சிகாமணிக்கு மறுக்கப்பட்டப்பயே 26 பொன்முடிக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, கௌதம சிகாமணிக்கு தான் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அது பொன்முடி வாயாலே ஒரு கூட்டத்தில் கூட சொல்லியிருப்பார், 26 எனக்கே சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவருக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்து தான் இவரை பீஸ் பிடுங்கணும்னு அவசியம் இல்லை. இவரை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உன் மகனுக்கு தரேன்னு இவர் அப்படியே அழகாக கழட்டிட்டு, இப்போ இன்னொருத்தருக்கு மந்திரி கொடுத்தா இவர் திரும்பி 26 எம்எல்ஏ கொடுங்குவார். உன் மகனுக்கு சீட்டு கொடுக்குறேன், ஜெயிக்கட்டும், வேணா உன் மகனுக்கு மந்திரி வாங்கிக்கன்னா இவர் கம்முன்னு ஒதுங்கிக்குவார். இப்போ இவரை முதல்ல நவுத்தணும், அதுதான் அவங்களுடைய பிளானாக இருக்கும். பிடிஆர் வந்து கொஞ்சம் நாளாக அதிபத்தில் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த அமைச்சரை மாடத்தில் ஒரு நல்ல துறை, ஏதாவது பர்ஃபான துறை கொடுப்பாங்க, சரி கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிடிஆருக்கும் எதுவும் பண்ணல. சார் நம்ம முன்னாடி பல தடவை சொன்னது தான், மகன் மருமகனுடைய சண்டை தான் அது. அவர் வந்து முழுமையாக மருமகனுடைய ஆதரவாளர். இன்னொன்று, அவரை பொறுத்த வரைக்கும் மறைச்சி பேசுகிற ஆள் இல்லை சார். இன்னொன்று சொல்லணுன்னா, அவர் என்ன பேசுகிறாரு, இப்போ 2 சப்ஜெக்ட் அவருது ரொம்ப ட்ரிகர் ஆகுது. ஒன்று, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப நான் கட்சியில் எந்த பதவியிலையும் இல்லை, அதனால் கட்சி சம்மந்தமாக என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்கிற அதிகாரம் என்கிட்ட கிடையாதுங்கிறாரு. அதுலேயும் ஒரு உள்குத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடி விங் மாநில செயலாளராக பிடிஆர் இருந்தார். இதை வந்து யார்கிட்ட போச்சு, டிஆர்பி ராஜாட்ட போச்சு. ஸோ அது வந்து நான் கட்சியில் இப்போ எந்த பொறுப்புலையும் இல்லை, நான் அடிப்படை உறுப்பினர், அதனால் கட்சி சார்ந்து கேட்காத அப்படிங்கிறாரு. இப்போ சட்டசபையில் திரும்பி கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது தொழில்துறையிலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஐடிலாம் நிறையா அதில் தான் இருக்குது, பணமும் இல்லை, எனக்கு ஃபண்ட்ஸும் வந்து நான் மந்திரி அதையும் நோட் பண்ணணும். அவர் சொல்கிறப்ப நான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த போட 200 கோடி ரூபா கொடுத்துக்கிருந்தேன், இப்போ 180 கோடி ஆயிடுச்சு, எல்லா ஐடி கம்பெனிகளும் என் கட்டுப்பாட்டில் வரதில்லைங்கிறார். அவர் சொல்கிறது ரியாலிட்டி. எல்லா மாநிலத்திலையும் அப்படி கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குங்கிறாரு. நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி மினிஸ்டர்னு வச்சுட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கீழே வச்சுருக்கிறப்ப நான் எப்படி பண்ணுறது? ஏன் அவருக்கு இவர் இருக்கப்பே 200 கொடுக்கப்பட்டதுன்னா, கம்மி ஸ்கேலுக்குள்ளார நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு இது போதும். நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா தான் இப்போ இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, டெவலப் பண்ணணும், பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுன்னு சொல்லுவாங்கங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ அதுலேயும் என்ன வந்து உள்கருத்து பேசப்படுதுன்னா, இப்போ அவர் யாரை திரும்பி குத்துறாரு அப்படின்னா டிஆர்பி ராஜாவை தான் குத்துறாரு. ஸோ அந்த கோவம், ஏன்னா டிஆர்பி ராஜா இப்போக்கி உதயநிதியின் நிழலாக இருக்கிறார்.
சபரீசனுக்கும் நிழலாக இருந்தவர் பிடிஆர். ஸோ இவர்கிட்ட இருந்தால் ஐடி இங்கேயும் பிடுங்கி கொடுத்தீங்க. இப்போ என்னை விட அவர் இண்டஸ்ட்ரியல் சேர்மனாக வச்சுருக்கீங்க, நான் ஃபினான்ஸ்லேருந்து இறக்குனீங்க. இப்போ பேருக்குன்னு ஐடி மினிஸ்டர்ன்றதுக்கே தவிர என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் சொல்கிறா தவிர, ஆதங்கத்துக்கு அப்பாற்பட்டு அது உண்மை நிதர்சனம். அதை அவங்க முதலமைச்சர் வந்து அவரோட தாத்தா படத்தரப்பில் போயிட்டு நீ வந்து உன் பேச்சு உனக்கு இப்போ ப்ளஸ்ஸாக அமையணும் மைனஸ் ஆகக்கூடாதுன்னு பேசுகிறதுக்கு பதிலாக அவர் சொல்கிறத ரியாலிட்டியை கன்சிடர் பண்ணி சிம்பிளான விஷயம், ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதை செஞ்சுருந்தா இலாக்கா கூட மாற்றிருக்க தேவையில்லை. அதை அவர் ஒரு கோரிக்கை மாதிரி தான் வைக்கிறாரு. அதை கன்சிடர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு அவர் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செஞ்சுருப்பார். அவ்வளோதான். Subscribe to One India and never miss an update.